அன்எக்ஸ்பெக்டடாக கிட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாசிட்டிவ் வந்துச்சு. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்ச ஒரு விஷயம் அப்படின்றதுனால 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். லட்டு வந்த அப்புறமா ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா மணி இருக்காது. ஆனால் கரெக்டாக ஸ்கேன் பண்ண டைமில் இவனுக்கு கரெக்டாக வந்துடும். எல்லாமே இருக்கும். அது மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் எங்களோட குட்டி முருகர். அம்மாவோட ஃபஸ்ட்டு May 13 தான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஸ்பெஷலான டே அது எங்கள் 2 பேருக்கும். ஃபீல் பண்ணி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் நான். ஐ வோட் பாய். வந்து கேர்ள் பேபி வேணும். ஏன்னா அழகாக வந்து அவங்கள ரெடி பண்ணலாம், ஜடை பின்னி விடலாம், அவங்களுக்கு அழகழகாக ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு ஆசை. அதனால் எனக்கு கேர்ள் பேபி வேணும். நான் எங்கள் அண்ணிக்கிட்டேயே சொல்லிக்கிட்டே இருப்பேன். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் guys. சீக்கிரமாக 3 பேராக பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வித் கேர்ள் பேபி. என்னுடைய ஃபேமிலியில் எல்லாருமே கேர்ள் தான். அதனால் வந்து என் பொண்ணுக்கு வந்து பாய் பிறக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும். பேபி தான் வேணும். பவித்ராவுக்கு வந்து பாய் தான் பிறக்கும். ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து குட்டி வயசுலேருந்தே வந்து முருகர் தான் ரொம்ப பிடிக்கும். அவள் எப்போவுமே முருகர் தான் கும்பிடுவா. Congratulations to Hemant and Indu. Congratulations to both. We vote for a girl. அதனால் பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் ஓகே. பட் மை vote is for girl. எனக்கு பாய் பேபி தான் வேணும். எனக்கு நல்லபடியாக பிரசவம் ஆச்சுன்னா போதும். நல்லபடியாக எனக்கு பாயாக இருந்தாலும் ஓகே தான், குணம் இருந்தாலும் ஓகே தான். சந்தோஷம் தான். அவங்களுக்கு கிட்ட கேட்கலாமா எப்படி இருந்துச்சு இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ எல்லாமே பார்த்து பார்த்து பாப்பாக்காகவும் எனக்காகவும் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லட்டு அப்பா உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆமாம். கேக்குதா லட்டு? கேக்குதுங்களா? அப்பா அம்மா உங்களுக்காக வெயிட் பண்றோம், சீக்கிரமா வந்துருங்க.